ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என் அரவிந்தன் டைரக்ஷனில் பிருத்திவிராஜ் ராமலிங்கம், மைனா, ஆடுகளம் முருகதாஸ், போஸ் வெங்கட், வேளா ராமமூர்த்தி, காளி வெங்கட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய நடித்து வெளியான படம் தான் குட் டே. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். குட் டே இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்றாடம் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சோகமான கதை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யணும்னா அந்த வேலையில் நம்ம அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் நம்ம வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை செய்வோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதலாளியோ அல்லது ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு கேஷியரோ அல்லது இன்சார்ஜோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு லேபர், அதாவது வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு பையன், அவன் வந்து அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியாது, அவங்க சொல்கிறத கேட்காமலும் இருக்க முடியாது. நம்மளுக்கு கோபம் வந்தாலும் அதெல்லாம் அடக்கிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல வேலை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம், நம்ம மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா, மருத்துவ செலவு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, கேஸ் செலவு, இந்த சாப்பாட்டு செலவு எத்தனையோ இருக்குது. மருத்துவ செலவு முதல் கொண்டு எல்லாமே நம்ம வந்து என்னன்னா அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு தான், நம்ம இத்தனையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாம் அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம். இதுதான் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜரு ஒரு பெரிய கம்பெனி அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பெண் பிள்ளைகள், ஆண்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு ஆடை நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட இந்த மேனேஜர் வந்து ஒரு தவறான விஷயத்தில் நடந்துக்கிறாரு. அது என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க காட்டுறதும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு தப்பு. அதை வந்து நம்ம கதைப்படி சாந்தகுமார் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து அதை போய் தட்டி கேட்குறாரு. தட்டி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்தி அடிச்சிருவார் அந்த லேபரை, சூப்பர்வைசரை. மேனேஜர் வந்து சூப்பர்வைசர் அடிச்சிருவார். அதுக்கு மேனேஜருக்கு வந்து ஓனரும் சப்போர்ட்டாக இருப்பார், எம்டியும் சப்போர்ட்டாக இருப்பார். இதனால் இவர் மனசு வெக்ஸ் ஆகி சம்பளம் இவருக்கு போடுறது கிடையாது கம்பெனியில். அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. வீட்டிலேருந்து ஃபோன் வருது. என்னென்னா, மனைவியும் மதிக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா, இவர் வந்து சம்பளம் வாங்கினா முழுசு வீட்டுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அந்த கோபத்தில் அந்த மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுபோல் அவங்க அப்பா அம்மா மருந்து மாத்திரை தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. இதற்கிடையில் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும் கம்பெனியில். இவங்களுக்கு சம்பளம் போட மாட்டாங்க, இவருக்கு மட்டும், மீதி எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த சம்பளத்தை போட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்பாரு. கெஞ்சி கேட்டோடனே சம்பளத்தை வாங்கிட்டு மனைவிக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு அக்கௌண்ட்டில், அடுத்தது அம்மாவுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு மீதி இருக்கிற காசுக்கு நேராக டாஸ்மார்க்கு போய் நல்லா குடிக்கிறாரு. குடித்த உடனே தலைகால் புரியாமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நைட்டு, ஒரே ஒரு நைட்டு, அந்த நைட்டு மட்டும் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறாரோ அது எல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது 10/11 வந்திருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பத்தில் நினச்சேன். உண்மையிலே இந்த படத்தினோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து, ஒரு லேபர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யலாம்னா எல்லாத்தையும் அவமானங்களையும் தாங்கிட்டு தான் அந்த இடத்துல வேலை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நல்லா சொல்லியிருந்தாரு. அதுக்கு காரணம் குடி கிடையாது, அதுக்கு காரணம் தீர்வு வந்து குடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் கூட இந்த ஹீரோ வந்து பர்டிகுலராக திருந்தர் சீன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுபோல் இந்த படத்தில் வந்து மைனாவும் ஆடுகள் முருகதாஸும் 2 பேரும் கணவன் மனைவியாக இருப்பாங்க. இப்போ வந்து இவர் வந்து பழைய காலேஜ் மேட் வந்து மைனா, இவருக்கு நேராக அவங்க வீட்டுக்கு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணுற சீனு, அந்த சீன் கொஞ்சம் கலகலப்பாக போச்சு. இருந்தாலும் அது வந்து குடிபோதையில் போய் பண்ணுவார், போலீஸில் மாட்ட வைப்பாங்க. அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அது குறிப்பாக காளி வெங்கட்டுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த காமெடி பாருங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். அது வேற லெவல் இருக்கும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். அப்புறம் வேளா ராமமூர்த்தி அவர்கிட்ட வந்து வெட்டியானா இருப்பார், அவர்கிட்ட அட்வைஸ் கேட்குற இடமும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட் வந்து ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் கவர்மெண்ட் ஜாப்ல. அவரு ஒரு ஆஃபீஸில் போய் பிரச்சனை பண்ணுற இடத்துல சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு குழந்தையை காணோம் அப்படிங்கிற இடத்துல சரி. அப்போ இருந்து ஒரு சின்ன கிரைம் இந்த படத்தில் காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடியாக போட்டு படத்தை எடுக்கிறாங்களே, அந்த படங்களை விட இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபிலிம் உண்மையிலேயே நல்லா ஒரு நீட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல என் அரவிந்தன் வந்து உண்மையிலே ஜெயிச்சிருக்காரு. குட் டே படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இந்த குடி வந்து தீர்வாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு குடியால் நாளைக்கு நிறுத்திடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் கிளைமேக்ஸில். உண்மையிலே அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த குடியை நம்ம நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக ஒரு சீன் ரொம்ப மனசு டச்சிங்காக இருந்துச்சு. ரெண்டு குழந்தைங்களோட உருவத்தையும் அம்மாவோட மனைவியோட உருவத்தையும் வரைஞ்சி வச்சுட்டு சரி ஓகே நான் அப்பா செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு அட்வைஸை கேட்டுட்டு திரும்பி வந்து அவங்கள எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் அப்பா சாக மாட்டேன், நான் உங்களுக்கு எப்படியா ஒன்று குடியை நிறுத்திட்டு உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபதம் எடுக்கிற இடத்துல சரி உண்மையிலே அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா போகிற இடம் ஒவ்வொரு இடமும் ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா காலையும் விழுந்து அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு வர சீனில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சின்ன கிரைம் கொடுத்துருக்காங்க. அந்த கிரைம் கூட ஒரு வழியும் நம்பும்படியாக இருந்துச்சு. அந்த கிரைம் கூட நம்ம ஓரளவுக்கு பார்த்து ரசிக்க முடியாத அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. மொத்தத்தில் குட்டே படம் வந்து ஒரு ஆவரேஜாகவும் இல்லாமல் ஆஹா ஓஹோ இல்லாமல் ஒரு டைம் பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த குட்டே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்குது படம். வேற என்ன சொல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அது கிடைக்கும். நன்றி, வணக்கம்.